பிரகன்ன வேள்வியை முழுமையா நடத்துறதுக்காக எங்களுடைய உச்சக்கட்ட வரலாற்றுல நாங்க பயணிச்சுக்கிற இடம் தஞ்சாவூருக்கு அருகில இருக்கிற ஒரு கிராமங்க திருப்பூந்துருத்தி அப்படின்ற ஊருக்கு நாங்க வந்திருக்கிறோங்க. இந்த ஊரின் பெயரும் சரி வாசகமும் சரிங்க எதற்காக சொல்லப்படுதுங்கிறதுக்கு 3 வரலாறுகளை யாராச்சும் ஒருத்தர் ஒரே நேர்கோட்டில இருந்து அமைக்கணும். 4வது வரலாறு படிக்கும்போது குருவே தன்னுடைய சாதனத்தை எந்த ஒரு சீடனுக்கும் கொடுக்காது, தன்னுடைய ஸ்தானத்துல இருந்தே முழு அமர்ப்பணத்தை செஞ்ச சீடனுக்கே கொடுக்கணுங்கிறத உச்சநிலையிலிருந்து காட்டின ஆலயமா கூட சொல்லலாங்க. ஒரு வேடுவன் வேடுவத்தி, அதாவது 2 நிலைகளை கொடுக்கிற குரு தன்னுடைய நிலையே 3ஆம் நிலையிலிருந்து அமர்வு நீதிமன்றத்துல அழகான பாத்திரங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டு தன்னுடைய ஏகோபத்திய வரலாற 8 நிலைகள்ல காட்டின ஆலயமா கூட இந்த ஆலயத்தை அறிவிக்கலாங்க. குருவோட பேருக்கு ஏற்பதான் இந்த ஊருக்கு எந்த ஒரு அபர்ப்பணம் செய்தாலும் அதனுடைய வாடகை தாயாரா இருக்கிற அம்மைக்கு இங்க மிகவும் புகழ்பெற்று இருக்கிறாங்க. அம்மாவோட பெயரு சவுந்தர நாயகின்ற பெயர்ல இருக்கிறாங்க. குருவுக்கு எந்த ஒரு சாஸ்திரம் செய்யணும்னு நினைச்சாரோ அதை முழுமையாக செய்யறதுக்காக தன்னுடைய இடர்பாடுகள் எது வந்தாலும் சரி, ஈடுவை செல்வங்கள் எப்படி இருந்தாலும் சரி, வாடகையா இருந்து தன்னுடைய வழக்காடு மன்றங்களை 8 நிலைகள்ல, அதாவது 9வது தான் குருன்னு சொல்லுவாங்க. இங்க 8 தான் எண்மணி கடிகைகளா படிக்கப்பட்டு ஆயுட்காலங்கள்ல அவதூறுகள் எது வந்தாலும் ஆட்சேபனை இல்லாத தன் குருவே முழு ஆபரணர் என்பதை உணரும் தட்சத்துல தன்னுடைய வேடுவன் வேடுவத்திய கலைய முழுமையா கற்றுக் கொடுத்தாராங்க. சங்ககால இலக்கியங்கள்ல இத 2வது பாடல் புத்திரம்னு கூட சொல்லுவாங்களாங்க. முதல் பாடபுத்திரத்தை தன்னுடைய சீடனுக்காக முழு ஒரு கொடுத்த குருநாதர் முதல் பாடபுத்திரத்திலிருந்து 2வது பாடபுத்திரத்துக்கு செல்லும் பொழுது வழக்குகள் பல சந்திக்க வேண்டியிருக்கும். உன்னுடைய வழக்காடு மன்றங்கள்ல எது நிரூபிக்கப்பட வேண்டியிருக்கிறதோ அதுல நீ நிரூபிக்கப்படும் வரை உன்னுடைய வரலாற்றை நானே செயல்படுத்தி காட்டுவேன்னு சொல்லி 2 மடங்காகுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு கால் மடிச்சோம், இன்னொரு கால் விரித்தோம், ஒரு நேர்கோட்டுல நின்னு பார்த்தாராங்க. நின்ன குருநாதருக்கு வழக்குகள் எதுவும் தொடரப்படவே இல்லையாங்க. பின்னாட்கள்ல இந்த வழக்குகளை எப்படி தொடரணும்னு சொன்ன குருநாதரின் பட்டறையில 3 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டதாங்க. 1, தெற்குல இருந்து முதல் ஸ்தாபனம் உருவாக்கணும். 2வது மேற்குக்கு பாய்ந்து உன்னுடைய வருகடலைகள் முழுமையா முடிக்கப்படணும். 3வது வடக்குல நீ நின்ற கோலத்திலயும் இருக்கணும், அமர்ந்த கோலத்திலயும் இருக்கணும், ஆதி சயன கோலத்திலயும் இருக்கணும்னு சொல்லிட்டாராங்க. இங்க 2 கைலாயம் இருக்குங்க. முதல்ல எல்லோருமே கேள்விப்பட்டதெல்லாம் தென்னாட்டுடைய சிவனே போற்றின்னு சொல்லுவாங்க. இது 2 கைலாங்களை மும்முறை பைத்தியங்களா முடித்து ஆதி வைத்தியநாதரா இருக்கிற குருநாதருக்கு ஆதி சொப்பனம் கொடுத்த ஆலயம் கூட சொல்லலாங்க. எங்க குருநாதருக்கு இது பிரசித்தி பெற்ற ஆலயம்னு சொல்லணும்னா சுமார் எண்ணிலை பதிகங்களை முடிக்கிறது மட்டும் இல்ல, 7ஆம் அடிநிலை குட்டரிலிருந்து முழு ஆபரணத்தையும் சூட்டிய குருநாதரை இதுவரை எங்கிருந்தெல்லாம் அழைப்பதை கொடுத்தாங்களோ அவர்கள் அனைவருமே தன்னுடைய இந்திரிய சக்தியை 7 மடங்காக்கணும், தன்னுடைய வரலாற்று படுகையை மும்மூலமா காட்டணும். ஆதி சுவடுகள்னா எதுங்கிறதுக்கு இந்த ஆலயத்துக்கு பெயர் போன ஆலயம் கூட சொல்லலாங்க. வழக்குகளை சந்திக்கும் போதும் சரி, வைகுண்டத்தை வளர்க்கும் போதும் சரிங்க, 3 மண்டலங்களை உருவாக்கணுங்க. முதல் மண்டலமா தெற்கு மண்டலமும் இங்க வழக்கு மண்டலம் முழுமையா முடிச்சுட்டு மீண்டும் குருவே தன்னுடைய இடபாகத்திலிருந்து வடபாகத்துக்கு மாறி வட கைலான்ற பேர்ல தான் இங்க சூட்டப்பட்டிருக்குங்க. முக்குருத்தியை உருவாக்கும் பொழுது குருவின் பிரதான வாயில்ல யாராச்சும் ஒருத்தர் தன்னுடைய சொப்பனத்துல வருகின்ற அனைத்து சூட்சுமங்களையும் தன்னுடைய அறியும் பொருட்டு அவருக்கே இந்த அதிபதியாகும் தன்மையை கொடுக்கும் பொழுது மும்மூலங்களையும் ஆராயம் தன்மையை கொடுத்துட்டு வராங்க. அதாவது ஒரு சீடனை முதல்ல உருவாக்குவாங்க, பின்னாடி தன்னுடைய ஆதி சீடர்கள்ல 6 பேரை உருவாக்குவாங்க. அதுல 7ஆம் கண்டத்தை முடிக்கும் பொழுது அவர்களுக்கு மட்டும் மும்மூலத்தையும் துறக்கக்கூடிய சக்தியை கொடுத்து வேடுவன் வேடுவத்தின்ற பெயரை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பாராங்க. சங்ககால இலக்கியங்கள்ல ஆதி குறவன் குறவத்தின்ற பெயரை கூட குறிப்பிடலாங்க. இதை எதற்காக குறிப்பிடுறோன்றதுக்கான வழக்குகளை நாங்க பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கோங்க. இந்த ஆலயத்துக்கு அப்படி என்னதான் பெயர் பெற்றதுன்றது சொல்லும் பொழுது எங்களுடைய வழக்குகள்ல சுமார் 800 பதிகங்களை முடிக்கணும். வழக்குகள் மட்டும் இல்ல, வழக்காடு மன்றத்தின் உற்சவரா இருக்கின்ற குருநாதருக்கு இது போல 8 குருநாதர்களை உருவாக்கணும். ஒருத்தர் இல்லைங்க, 2 பேர் இல்லைங்க, 8 குருமேனி அழகர்களை உருவாக்கணுமாங்க. தன்னுடைய மேனியே அதே போல அமையணும், உரு கொடுக்கப்பட்டவர்கள் போலவே அவர்களும் அமையணும். ஞானத்தை 2 மடங்காக்கி காட்டணும். உற்சவர்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உள்ளார்ந்து சொல்லணும்னு சொல்லணுமாங்க. இங்க 2 மூலங்களை கொடுத்துட்டு 4வது மூலத்திற்கு யாராவது தப்பி தவறி தன்னுடைய இடகளை வடகளை ஏதாச்சும் ஒண்ணு மாற்றி அமைச்சாலும் சரி, அவருடைய கைங்கரியமே மாற்றி அமைச்சிருவாங்களாங்க. இது மூதுரையர்கள் செய்யக்கூடிய வழக்காடு மன்றமா இருந்தாலும் எங்களுடைய வழக்குக்கு இது ஒரு புது நதித்துவத்தையே காட்டியிருக்குங்க. ஆதி நீர் தத்துவத்திலிருந்து தான் இதனுடைய ஆலயங்கள் முதல்ல அமைக்கப்பட்டதாங்க. 2வது ஆலயத்தை குரு நந்திவர்மன்கிறவரு 3 மூலங்கள் நதிக்கிறதுக்காக தன்னுடைய அதிர்ஷ்ட ரேகையை 2 மடங்காக்கும் வரை நான் குருவின் பார்வையிலிருந்து சற்று விலகி இருந்து என்னுடைய மேற்பார்வையில் எது நடக்கின்றதோ அது அனைத்தும் குருவின் மேற்பார்வையில் தான் நடக்க வேண்டும். அதனால் நான் 1 அடியிலிருந்து 3.5 அடி வரை
என்னுடைய உடல் பாகத்தை அனைத்தையும் குருவின் மேற்பார்வையிலேயே நடக்கின்றது என்பதை உணர்த்தவே இவ்வுலகத்திற்கு முதல் நந்தியாயிருந்து 3.5 அடி விலகி நிற்கிறேன்னு சொல்லி விலகி நின்றாங்க. 2வது மடிசுரத்துல ஆலய மேற்பணி நடத்தும் பொழுது ஒற்றுக்கால் நின்று ஒரே ஒரு கோபுரத்துல ஆலய பணியை நடத்துறாங்க. அந்த இடத்துலதான் அவருக்கு ஒரு வழக்காடு மன்றம் நிரூபிக்க வேண்டிய அவசியமா இருந்ததாங்க. வழக்கு மட்டும் இல்லைங்க, வாயுடகங்கள் எது வந்தாலும் சரி, நேர்த்தி கடன் எது செய்யினாலும் சரி, உச்சகட்ட வரலாறு எது படைக்கினாலும் சரி, உன்னுடைய நேதிக்கு 3 நிலையில் இருக்கின்ற ஒரு சீடரை உருவாக்கும் பட்சத்தில் உண்ணாவதுடைய 2வது நந்தி மண்டபமும் 3.5 6 அடி விலகி இருக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்களாங்க. அப்படி 2வது நந்தியா இருக்க வேண்டிய குருநாதருக்கு 3 மீண்டும் 6 அடி விலகி அவருடைய ஆபரண சங்கத்தை 8 உருவங்களை படிச்சு காட்டினாராங்க. சரிங்க, இப்போ 3வது ஆதி மண்டபத்துக்கு நாங்க ஒரு பயணக்கோள் வைக்கணும்னு ஆசைப்பட்டு 3வது நந்தி மண்டபத்தை உருவாக்குறதுக்காக அதே குருநாதர் செங்கோல் எடுத்து வர ஒரு சீடனுக்கு மட்டும் உச்ச தாண்டவம் கொடுத்தால் மட்டும்தான் இந்த ஆலய பணியும் நிறைவடையும், இல்லைன்னா இந்த ஆலய பணி முழுமை அடையாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 புறங்கள்லயும் தன்னுடைய கால் ஒரு மேல் தூக்கியும் இன்னொரு காலை இடதுபுறம் நாகமம் செய்தும் உச்ச நிலையில ஒரு ஆனந்த தாண்டவம் ஒண்ணு ஆடி பார்த்தாராங்க. அதாவது சாதாரண தாண்டவங்களாம் இல்லைங்க, மேற்கோள் காட்டுனா இது போலதான் காட்டணுங்கிறதுக்கு இதை போல இதுவரை யாருமே ஆபரணம் சுட்டி அழகு பார்க்க முடியாதாங்க. மூலவர்களையும் சரி, ஆதி மூலவராகிய சீடர்களையும் சரிங்க, குருவே தென்மூலநாதரா இருந்தும் வடமூலநாதரா இருந்தும் தன்னுடைய பைங்கரியத்தை முழு மூலத்தண்டிலிருந்து வெஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக 4 மூலங்களையும் நதி மூலம் ரிஷி மூலம் அறிய முடியாத அளவுக்கு இந்த ஆலயத்தை பெயர் போல வச்சிருக்காருங்க. அதாவது இங்க குரு எந்த வாயில இருக்கிறாருங்கிறத இதுவரை யாராலுமே கணிக்க முடியாதுங்க. நாங்களும் இதை கணிப்பதற்காக பல இடங்கள்ல சுற்றி வளைத்து ஒரு ஊடகத்தின் வாயிலாக சொன்னாலும் உண்மையான ஆதரண அபிஷேகத்தை செஞ்ச குருநாதர் இங்க எப்படி இருக்காருன்னு எங்களுடைய வாசகங்கள் அடிப்படையில 2 சூட்சுமங்களை மறைச்சுதாங்க சொல்லியிருக்கிறோம். முதலாவதா இருக்கிறவரை நீங்க தென்காயல் அதிபாதின்னு சொன்னாலும் 2வதா இருக்கிற குரு புஷ்பநேஸ்வரருக்கு ஏன் இப்பெயரை சூட்டப்பட்டதுங்கிறதுக்கு மட்டும் சரியான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உச்சநிலை கோபுரத்துல இருக்கிற குருநாதரை நீங்க எந்த வாயில் கதவுல வச்சு வேணாலும் அழகுபடுத்தி பார்க்கலாங்க. யாருக்கும் தெரியாத தென்புருத்தி வடபுருத்தின்றத இங்க எப்படி எல்லாம் காட்டணும்னு நினைச்சாரோ அதனுடைய வழக்காடு மன்றத்துக்கு 4 நிலைகளை உருவாக்கும் பட்சத்துல 7வது நிலை குட்டரையில இவருடைய ஆபரணத்தின் உச்சநிலையில ஒரே ஒரு பெண் முதல்ல பிறவி எடுக்கணும். அந்த பெண் எப்படி இருக்கணும்னா தன்னுடைய ஆதார பட்டறையில முழு நீதியும் குருவே என்று இருக்கணும். சங்ககால இலக்கியங்கள்ல இவர்களுக்கு பெயர் சூட்டணும்னா முதலில் அவர்களுடைய அவதாரத்தை மட்டும்தான் குறிப்பிடணுமாங்க, பிறகுதான் அவர்களான பெயர் சூட்ட விழாவை அரங்கேற்ற செய்யணுமாங்க. அப்படி ஞான உபதேசம் கிடைத்த ஒரு பெண் சீடரை மட்டும் வடக்கு திசையில் அமர வச்சிருவாங்களாங்க. பிறகு அவர்களுடைய நேர்த்தி கடனை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு வடக்குல இருந்து 3 நாயகிகளை உருவாக்கி வடமூலத்திலிருந்து மாமூலமா மாற்றி அமைச்சு அவர்களுக்கும் ஒரு ஆபரண சுட்டுதங்கம் செய்து கொண்டிருந்தாங்க. இந்த நிலையிலிருந்து இறுதி கட்டத்துக்கு அவங்க பயணிக்கும் வரை அவருடைய எண்ணமும் சரி செயல்பாடுகளும் சரி குரு சிந்தனையிலிருந்து மாற்று கருத்துக்கு செல்லவே கூடாதாங்க. அப்படி இருந்ததுன்னா அவர்களுடைய வடக்கு திசையை மீண்டும் அவங்களுடைய மேற்கு திசைக்கு மாட்டிடுவாங்களாங்க. ஆனா இந்த ஆலயத்துக்கு அதற்கான பெயர் போகும் விளக்கங்கள் எதுவும் கொடுக்காது. உயர்ந்த தத்துவம் எதுங்கிறதுக்கு குருவே அனைத்துன்னு நினைச்ச அவங்கள மூலங்கள்லையும் வடக்கு தெற்கு மேற்குன்னு 3 முறைப்படுத்தி அழகுபடுத்தியும் காமிச்சிருக்காங்களாங்க. அம்மாவை மட்டும் இல்லைங்க, ஆதி துரோண நாயகரா இருக்கிற குருநாதரே இன்று 3 திசையை காட்டின ஒரே ஒரு ஆலயமா இருந்தா இந்த ஆலயத்தை குறிப்பிடலாங்க. இப்போ குருவுக்கு கிழக்கு பிரதானமா, மேற்கு பிரதானமா, இல்ல தெற்கு பிரதானமா, இன்னும் கூட சொல்லணும்னா வடக்கு பிரதானமாங்கிறத இங்க ஒரு ஆதி துருவநாதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்வியை நடத்தும் போதுதான் தெரியுமாங்க. இந்த வேள்வியில நாங்க சொன்ன கடைசி வழக்காளர் மன்றம் ஒண்ணு நிரூபிக்கப்படும் வரை இதில் யார் என் குருநாதரின் உச்சகட்ட வரலாற்றை முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு இப்பட்டம் சூட்டப்படணும்னு சொல்லி 2 சொர்க்க வாசங்களை சொல்லி விட்டாராங்க. முதல் சொர்க்க வாசல்ல மேனி அழகர்ன்ற பெயரையும் 2வது சொர்க்க வாசல்ல ஆதி புஷ்பநாதர்ன்ற பெயரையும் வெஞ்சோற்று கடனுக்காக தீர்த்துட்டு 2வது சொற்கள்ல இவருடைய மேற்கு வாசலும் சரி புனைப்பு வாசகமும் சரி யாருக்கும் தெரியாமல் மறைந்து இருக்கவன் நானே இவர்கள் அனைவருக்கும் அதிபதினு சொல்லிட்டு ஒரே ஒரு உச்சந்தலையில ஒரே ஒரு கொண்டையில 2 மலர்களை சூடி கொடுத்தாராங்க. இது மட்டும் யாருக்காச்சும் புரிஞ்சதுன்னா நாங்க சொல்ற ஆதி தத்துவத்தை எங்களுடைய குருநாதரின் எல்லையில்லா புகழ்பெற்ற ஆராய்ச்சியில் இதுவரை யாரும் கணிக்க முடியாத ஒரு வரலாற்று சம்பவம் மிக்க இந்த ஆலயத்தை நாங்க இந்த நியதிக்குட்பட்டவர் இவர் என்று சொல்ல முடியாது. நீதிகளுக்கும் அப்பாற்பட்டவர், யாருக்கும் கோட்பாடுகள் இல்லை என்றாலும் இந்த கோட்பாடுகளுக்குள் அடங்க முடியாத விஷயங்கள் அனைத்தையும்
ஒரே கோட்பாடுகளுக்குள் அடக்கி வைத்தவர். ஞானம் என்பதை நான் ஒவ்வொரு முறையும் ஆதி சொரூபத்திலிருந்து ஆகமம் செய்யும் ஒவ்வொன்றும் என்னுடைய ஆதிபதிகளின் அனுபவத்தை வைத்தே கொடுக்கின்றேன் என்பதையும் உச்சகட்டத்துல சொல்லியிருப்பாராங்க. நீதி தழுவா வறுமுறைய இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாங்க. குருவுக்கு பிரதான வாயில் எப்பவுமே மேற்குன்னு சொல்லிட்டு நாங்க தெற்கு வாசல் கோபுரத்தை தாங்க முதல்ல ஆலய பணிக்காக காட்டணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா முழுமைப்படாத எந்த ஒரு ஆலயத்தையும் நாங்க முக்குறுத்தி பார்க்க மாட்டாங்க. இது மும்முறை முழுமை பெற்ற ஆலயம் கூட சொல்லலாங்க. 4வது முறை முழுமைப்படுத்ததான் எங்களுடைய அவதாரம் இந்த இடத்துல 7வது முறையா இடம்பெற்றிருக்குங்க. இதுவரை இந்த ஆலயத்தை நாங்க மூன்றைய பயிற்சி எடுத்து 7வது முறை இந்த ஆலயத்தையே திருப்பணிகைக்காக இந்த முறையும் இப்பிறவியில முழு பயணாகதி செய்ய வந்திருக்கோங்க. கல்வியல் கோட்பாடுகள்ல சரி, இல்ல வடகரை தென்கரை கோட்பாடுகளையும் சரி, ஞான கோட்பாடுகளையும் சரி, இல்ல ஐந்தல்யம் கோட்பாடுகளையும் சரிங்க, எங்களையே எங்கள் குருநாதர் 2 வழக்காடு மன்றங்களுக்கு அழைத்து செல்லும் பொழுதெல்லாம் இவ்வாலயத்திற்கு பெயரை மீண்டும் ஒரு சூட்டி கொடுக்க நாங்க ஆசைப்படுறோங்க. வனம் எப்படி வேணாலும் இருக்கலாங்க, ஆனா வாசகத்தின் அடிப்படை தத்துவத்துல இன்று வரை எங்களுடைய கோவில்களின் நாத ஒளிய எங்கிருந்தெல்லாம் நாங்க ஒலிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது மீண்டும் ஒரு ஒலிக்கும் கேட்கும் பொழுது இந்த இடத்துலையும் சுமார் 32 65 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி காட்ட எங்கள் குருநாதர் குரு தவசூதனாரின் ஆதி பிரளயத்திலிருந்து உச்சகட்டத்தின் உயரிய கோபுரம். இந்த கோபுரம் இதுவரை சுமார் 3600 ஆண்டுகள் பிறகு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படுன்றதையும் சொல்ல ஆசைப்படுறாங்க. வேடிக்கலனோடு சேர்த்து எங்களுடைய வேடிக்கைகள்ல பல வேடிக்கைகள் நடத்தினாலும் இந்த வேடிக்கைக்கு எங்கள் குரு முழு ஆபரணம் சூட்டியவர் என்பதை இந்த இடத்துல இருந்து சொல்ல ஆசைப்படுறாங்க. வெட்டாங்கேணிக்கு முழு பாத்தியத்தை கொடுத்த ஒவ்வொரு ஆலய கணிப்புலையும் இது போன்று யாராவது ஒருவர் இப்பிறவியில் மீண்டும் பிறப்பெடுத்து வந்தாலும் சரி, பிறப்பின் ரகசியம் அறிய வேண்டுமா, அதற்கும் இங்கிருந்து யாராவது ஒருவர் உங்களுடைய கணிப்பை சரியாக கணித்து உச்சத்தில் உயரிய வாசகம் எது, யார், ஏன், எங்கிருந்து பிறப்பிக்கப்படுகின்றது, மூலவர் யார், ஆதி மூலவர் யார், ஆதி மூலவருக்கும் ஆதிசயன மூலவர் யார் என்பதை இவ்வாலயத்தில் யாராவது ஒருவர் கணித்தார்களானால் அவர்களுக்கும் இப்பதவியின் முக்கிய ஆபரணம் என்றும் மூலவர் பட்டத்தையும் கொடுக்கப்படுங்க. செஞ்சோற்று கடனை தீர்க்க எங்களுடைய பயணத்தின் முழு வெற்றி கொடுத்த எங்கள் குருநாதருக்கு மீண்டும் 28 நாட்களுக்கு பிறகு இவ்வாலயத்தில் முழு பணியும் நிறைவேறும் பொழுது உங்களுடைய ஆதி சகனத்தில் எது எல்லாம் எங்களால் இவ்வுலகத்திற்காக இவ்வுலக அர்ச்சகர்கள் எப்படி வழங்கப்படுகின்றது என்பதை மீண்டும் உணர்த்தும் என் குருநாதரின் நாத ஒளியையே இங்கும் நாங்கள் பறைசாற்ற விரும்புகின்றோம். அட்சய பாத்திரத்தோடு ஆதி சயனத்தை எங்களுடைய வேள்விக்கு 2ஆம் நிலை வேள்வியை எப்படியெல்லாம் கொடுக்கப்படுகின்றதோ நாங்கள் அதே போல ஒரு உற்சவர் பண்டத்தை இந்த இடத்துலயே விதைச்சிட்டு போறோங்க. விதையும் சரி, வேள்வியும் சரி, நாங்கள் யார் என்பதை இவ்வுடமே மீண்டும் அறிவிக்கட்டும். அதுவரை எங்களின் முழு ஆபரணத்திற்கும் எங்கள் குருநாதர் குரு தவசூதனாரே ஆகமரண திருமேனி அழகர் என்பதையும் இதிலிருந்து ஒவ்வொரு சுவடுகளையும் நாங்க மீண்டும் மீண்டும் வெளியிடும் பொழுதெல்லாம் அதில் ஆபரணத்தின் தந்தையா இருந்து எங்களுக்கெல்லாம் ஆதி வெள்ளியாய் வெளியோட்டம் பார்க்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அவருடைய அட்சய பாத்திரமே முழு செங்கோலாய் இருந்து எங்களை ஆட்சி செய்யட்டும்னு சொல்லி உத்தரவு கொடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உயரிய நாதம் குருவே அனைத்தும், குருவின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை இவ்விடத்தில் உச்சகட்டமா சொல்ல முடிக்கிறோங்க. ஆதி தருணம் வெற்றிக்கு வித்திட்டவர் யார், எங்கிருந்து அவர் புறப்பட்டாரோ அப்புறப்படும் தன்மைக்குள் அவரே எங்களின் நியதியாயிருந்து எங்களை வழிநடத்துவாராக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.